எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சப்போ நான் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எஸ். ஒரு குறிப்பிட்ட வகையான பெண்களோட வாழ்கிறது அப்படிங்கிறது நரகத்தை விட கொடுமையானது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. இன்றைக்கி நம்ம நிறைய காமெடி ரீல்ஸ் பார்க்குறோம்ல. நான் டயட் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நெய் தோசை செஞ்சு தரேன் அம்மா, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து முதல்ல நினச்சி வைக்கிறது, அப்புறம் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது இனிமேல் சுகர்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது சரியாயிடணும் அப்படின்னு சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதையே பிரசாதமாக கொண்டு வந்து அந்த டயபெட்டிஸ் இருக்கிற ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற அப்பாவியான ஒய்ஃபு, அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நல்லா சிரித்து பேசிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நல்ல விருந்து உபச்சாரம் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுற அந்த அப்பாவியான பெண்கள். சாத்விகண்டா, அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து என் மனசு எங்கிட்டே இல்லை, எப்பவும் அந்த பொண்ணு ஞாபகம் தான். ரீல்ஸில் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குல்ல, ஆனால் நிஜ லைஃப்பில் அவங்க கூட வாழ்கிறது அப்படிங்கிறது, இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அறிவில்லை. ஆனால் இதனால் ஏற்படுற பாதிப்புகள் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். இவங்க தான் வழி வழியாக இந்த மாதிரி ஒரு பெண் அடிமைத்தனம் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் கடத்தி எடுத்துகிட்டு வரவங்களே இவங்க தான். இவங்க அடிமைப்படுத்துகிறதே முதல்ல அவங்களுடைய பொண்ணு தான். ஒருவேளை பொண்ணு இல்லை அப்படின்னாக்கா அடுத்ததாக அடிமைப்படுத்துறது மருமகளை. ஸோ இந்த பெண்களோட வாழ்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வரும். இப்போ படையப்பா மாதிரியான ஆண்கள் தான் இந்த பெண்களை விரும்புகிறாங்க இல்லையா? படையப்பா மாதிரியான ஆண்களுக்கு யாரும் அன்பு, அரவணைப்பு, பச்சாதாபம் அதெல்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய படையப்பா. அதனால் அவர் தான் எல்லாருக்கும் அன்பு, அரவணைப்பு, பாசம் எல்லாமே தருவார். ஆனால் நம்மள மாதிரி நிறைய ஆண்கள் இருக்காங்க. என்னோடய லைஃப்பில் நான் மீட் பண்ணவங்க எல்லா ஆண்களுமே எம்பத்தியோட நல்ல ட்ரையட்ஸ் இருக்கிற ஆண்களை தான் நான் கடவுள் புண்ணியத்தில் மீட் பண்ணேன். எதனாலேயோ கடவுள் எனக்கு அந்த மாதிரி பெண்கள் யாரையுமே காட்டலை. அதனால் நான் லைஃப்பில் நிறைய சஃபர் ஆகி இருக்கேன். இப்போ என்னோடய அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே ஆண்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய மாமா, என்னோடய எம்டி, இதுவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணால் சொல்லலாம். நான் இதே மாதிரி ஆண்களை மீட் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய மைண்டில் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, அவங்களாம் லேடிஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சைக்காலஜி படி அப்படி கிடையாது. அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்காது, அதாவது பரிவு, பச்சாதாபம் அதெல்லாம் இருக்காது. இவங்க இந்த மாதிரி சொசைட்டி காட்டுற அந்த ரூல்ஸ் படி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு கண்டிஷனலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு பிற்காலத்தில் தான் தெரிஞ்சிச்சு. நான் மீட் பண்ணவங்களில் இந்த மாதிரி எம்பத்தி இல்லாமல், பரிவு, பச்சாதாபம் இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் நான் லேடிஸ் மாதிரி இருக்காங்க அப்படி தான் நான் இவ்வளோ வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் தேவைப்படுறது இல்லை. அதை அவங்க பெற்றவங்களோ கூட பிறந்தவங்களோ யாராவது காட்டினாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அவங்களால அந்த பாசம், அன்பு இதெல்லாம் உணர முடியாது. அதனால் அவங்க பில்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, தன்னை யாரும் தொடக்கூடாது, நான் ஒரு புனித ஆத்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு, மற்றவங்களோட லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு, குடும்பத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு, தனக்கு தானே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கூட அவங்களால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி வளரக்கூடிய ஆண்கள், பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பெண்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ அந்த பெண்கள் இருக்கக்கூடிய இடம் அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த அம்மா ரோல் அப்புறம் பாலமாக இருக்கணும் இல்லையா? குழந்தைகளுக்கும் அப்பாவுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவையும் குழந்தைங்களையும் பிரிக்கிறதே இவங்க தான். அதே மாதிரி அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில இவங்க போய் நுழைஞ்சுப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, யாரும் யார் கூடயும் சேர்ந்துட்டு அவங்கவுங்களோட நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்களோட தேவை இருக்காது. அதுக்காக இவங்களா உருவாக்குற விஷயம்தான் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையில இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உள்ளது.
உண்மையிலேயே இவங்க யாரையுமே நேசிக்கவே இல்லை, இவங்களால யாரையுமே நேசிக்க முடியாது, அன்பு காட்ட முடியாது. அதே மாதிரி இவங்க ஹஸ்பண்டையும் குழந்தைகளையும் பிரிக்கும் பொழுது அந்த ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களால கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், அவருக்கு தேவையான எமோஷ்னல் நீட்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி இவங்களும் அந்த ஹஸ்பண்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் பிரித்து பிரித்து நடுவில் வச்சுருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு பேர். என்ன அவ்வளோ பெரிய ஆளாக இவங்க அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த மாதிரி எந்த பவரும் இல்லாத மாதிரி அப்பாவியாக இன்னசென்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பெண்கள் தான் நம்மளோட தலையெழுத்தையே எழுதுகிறாங்க. நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட லைஃப், நம்ம படிக்கணுமா படிக்க வேண்டாமா, நம்ம எப்படி வாழணும், அது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதே இந்த மாதிரி இன்னசென்ட்டான பெண்கள் தான். படித்த பெண்கள், அதிகாரத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே கூட பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, அவங்க மாமியார்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட அடிமை மாதிரி தான் இருப்பாங்க. இந்த பெண்களுக்கு மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமே இருக்காது. எல்லா மனிதர்களையும் சமமாக ட்ரீட் பண்ணுறது, ஒரு மரியாதையாக பேசுகிறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்காது. நிறைய பணம், காசு, பகட்டு, ஸ்டேட்டஸு இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க மதிப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்டை விட, குழந்தைங்கள விட வெளியாட்களுக்கு அந்த பவர் இருந்தால் கூட அவங்கள தான் மதிப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட அவங்கள பற்றி பெருமையாக கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. எப்போதுமே இந்த ஹஸ்பண்டை அவங்கக்கிட்ட நெருங்க விடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த லவ்வை இவங்களுக்கு கொடுக்க முடியாது. லவ், இன்டிமசி அதெல்லாம் இவங்களுக்கு தேவையே கிடையாது. எமோஷ்னல் சப்போர்ட்காக அவங்கள ஹக் பண்ண வந்தால் கூட அதை அவங்க ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் அவங்க பார்ப்பாங்க. சில பேர் அதை கொச்சப்படுத்தியும் பேசுவாங்க. இதே நம்ம குழந்தைங்களும் போய் அவங்கள டக்குன்னு ஹக் பண்ணிக்க முடியாது. நம்ம குளிக்கலை, நம்ம வெளியில் போயிட்டு வந்திருக்கோம், நம்ம சுத்தமாக இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்போதுமே இவங்க ஒரு புனித ஆத்மா மாதிரியும் நம்ம அவங்கள தொடலாம் முடியாது. அந்த மாதிரி தனக்குத்தானே ஒரு பெரிய வளையம் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபேமிலியில் எந்த ஒரு விஷயமும் இவங்கள மீறி நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். குழந்தைங்க யாரையாவது விரும்பிட்டாலோ, இல்லை ஹஸ்பண்ட் வேறு ஏதாவது லைஃப்பில் முடிவெடுத்துட்டாரோ, தன்னோட கரியர்லேயோ, இல்லை குடும்பத்துக்கு வேறு வீடு பார்க்கலாம், வேறு இடம் வாங்கலாம், இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணாலோ இந்த பெண்கள் அதை நடக்க விடவே மாட்டாங்க. எனக்கு பிடிக்கல, அது வேண்டாம், ஏன்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதில் எந்த விதமான லாஜிக்கான ரீசனுமே இருக்காது. அதுக்கு மேலேயும் அவங்க சொல்கிறது நம்ம கேட்கலை அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி பார்ப்பாங்க. அது ஏதாவது தடங்கள் மாதிரி உண்டு பண்ணுவாங்க. அதுக்கு சாமி பேர் போடுவாங்க. இல்லை அவங்களே விளக்கு இதெல்லாம் தட்டி விட்டுட்டு அபசுகுணம் ஆயிடுச்சு அப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பெண்கள் காரணமாக இருப்பாங்க. அந்த ஃபேமிலி ஒரு லெவலுக்கு மேலே போகவே போகாது. அதே மாதிரி இவங்க பழகிற ஆட்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஆட்களாக இருப்பாங்க. இவங்க எப்படி நல்ல பொண்ணு மாதிரி, பொறுப்பான பொண்ணு மாதிரி நடிக்கிறாங்களோ அதெல்லாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லாட்டி இருப்பாங்க இல்லையா ஒரு சில பேர். இவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ, பொறுப்பு இல்லாமல் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டு, மற்றவங்கள தொந்தரவு பண்ணி மற்றவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிப்படையாகவே நம்மள சில ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் இருப்பாங்கல்ல, நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். அவங்கள வச்சு இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையே அவங்க பேச வைப்பாங்க. எப்போவுமே இவங்க ஃபேமிலியோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில் சொல்லிடுவாங்க. இந்த வீட்டுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கவே இருக்காது. இன்னசென்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் அவங்க இன்னசென்ட்டாக சொல்லலை. நம்மளோட நல்ல விஷயங்கள், நம்ம சாதித்த விஷயங்கள் எல்லாருக்கும் வெளியில் நம்மளை பற்றி தெரியுது இல்லையா, அது எதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், அதை பண்ண வச்சதே இவங்கள தான் இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் நம்ம வெளியில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா. எல்கேஜி குழந்தைக்கு கூட சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா, கீழே விழுந்திருப்பாங்க தாறுமாறாக, ஏதோ ஒன்று இருக்கும்ல. எதாக இருந்தாலும் அந்த சீக்ரெட்ஸை அவங்க பொது வெளியில் சொல்லிடுவாங்க. அது நல்லா இருக்காது. அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லாது, நாளைக்கு நம்ம வெளியில் போகும் பொழுது நமக்கு அந்த டிசீஸ் நமக்கு சரியாயிட்டா கூட மற்றவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது நமக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். பொது இடத்துல இவங்க எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட சீக்ரெட்ஸ் எல்லாமே ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இவங்க எல்லாத்தையுமே வெளியில் சொல்லிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை அவங்க உண்மையாக லவ் பண்ணல. ஜஸ்ட் அவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல அந்த பொசிஷனில் இருக்காங்க. அந்த ஒய்ஃபுங்கிற அந்த பதவியில் அவங்க இருக்காங்களே தவிர அவங்க அந்த உண்மையாக அவங்க இல்லை. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
அதுக்காக தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தனித்தனியாக பிரித்து வைக்கிறது, அவங்களுக்குள்ளே வந்துட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுன்னு பிஸியாகவே வச்சுருப்பாங்க. வீடு ஒரு அமைதியான சுச்சுவேஷனில் இருந்தால் இவங்களால இருக்க முடியாது. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமாக இருந்து நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அதே அந்த ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அல்லாடிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க ரிலாக்ஸ்டாக சமைச்சு போட்டுட்டு அந்த என்விரான்மெண்ட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. உண்மையிலேயே நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய 98% 99% ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளமே கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய சர்வைவலுக்காக ஏற்படுத்துகிற குழப்பங்கள் தான். அதை வந்து மதத்தின் பேராலையும் ஜாதகத்தின் பேராலையும் பில்லி சூனியம் கண் திருஷ்டி இந்த மாதிரி பேராலையும் அவங்க வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. ஃபேமிலியோட நல்லது கெட்டது, ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷம், அது எல்லாத்தையும் தாண்டி அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது மட்டும்தான் இந்த அப்பாவி பெண்களினுடைய நோக்கமாகவே இருக்கும். சில பேர் நிஜமாவே இன்னசென்ட்டாக இருப்பாங்க. எனக்கு வீட்டில் ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி நடிக்க தெரியாது அங்கிள். இங்கே இருந்தால் வாழ்நாள் முழுக்க நடிக்க வேண்டி இருக்குமோங்கிற பயத்தில் தான் போகிறேன். இந்த மாதிரி அவங்களால வந்து அந்த சுச்சுவேஷனில் வாழ முடியாது. அவங்க வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த இன்னசென்ட் வேறு, இந்த இன்னசென்ட் வேறு. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தன்னோட பொண்ணு அந்த ஒரு டிகிரியை வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பா, அந்த வேலை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்மளோட பையன் அந்த வேலையை வாங்குறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி போயிருப்பான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி எதையுமே அவங்களால வேலிடேட் பண்ணவும் முடியாது, உணரவும் முடியாது. இப்படிங்கிறதுக்குள்ளே அதை அப்படியே அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு பச்சை மரத்தை சின்ன குட்டியிலேருந்து விதை போட்டு வளர்த்து நீங்கள் அதில் இருக்கிற காயை பறிக்கும் பொழுது அதில் ஆசிட் அடித்தா எப்படி இருக்கும், அதே தான் அவங்க எப்பயுமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் அதுதான் நடக்கும். எப்பயுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்சும்பாங்கள்ல, அந்த மாதிரி 0 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம பயங்கரமான ட்ராமாஸ் இதில் வந்து ஏற்படும். இது மாதிரி வாழ்கிற அந்த லைஃப் பார்ட்னருக்கு வந்து அந்த இன்டிமசி, ரொமான்ஸ், லவ் இது எதுவுமே கிடைக்காது. அதை தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து அவரால் கன்வே பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு வருமானம் பத்தலேனோ இல்லை அவர் எதுலேயோ ஒரு விதத்தில் குறைவாக இருக்கிற மாதிரியோ அவரை வந்து இன்சல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவரால் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து முழுமையாக எதையும் வந்துட்டு உரிமையாக எதுவும் பண்ண முடியாது. அவரால் வந்து மனசு விட்டு பேச முடியாது. இந்த மாதிரி பெண்களோட வாழ்கிற ஆண்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். வருஷக்கணக்காக அவங்க தூங்காமலே இருப்பாங்க. லேட் நைட்டில் தூங்குறது, மிட் நைட்டில் எழுந்துக்கிறது, அப்போது ஏதாவது சாப்பிட்றது, இல்லை அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வருது, சைனஸ், மைக்ரைன் வருது. ஸோ இந்த மாதிரி இருந்த ஆண்கள் நிறைய மன உளைச்சலோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் தான் வாழ்வாங்க. சில ஆண்களுக்கு இது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிற ஆண்கள் இந்த மத நம்பிக்கை, சாமி நம்பிக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, தாலி கட்டிட்டாங்க அந்த மாதிரிலாம், அப்படி இருக்கிற ஆண்கள் அந்த குழந்தைங்களுக்காக சைலண்டாக வாழ்வாங்க. சம்பாதிச்சு போட வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்காக வாழ்வாங்க. இந்த குழந்தைங்களோட கல்யாணத்துக்காகையோ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இவங்க கூட அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த பெண்களோட விருப்பப்படி தான் குழந்தைங்களோட கல்யாணம் எல்லாம் நடக்கும். அவங்க எதுக்காக வந்து அந்த வரனை வேண்டான்னு சொல்கிறாங்க, ஏன் இந்த பொண்ணை வேணும்னு சொல்கிறாங்க, அது மாதிரி எதுக்குமே வந்து லாஜிக்கான ரீசனே இருக்காது. எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் அவங்க பார்த்துப்பாங்க. உண்மையிலே இந்த பெண்களோட வாழ்கிறது அப்படிங்கிறது நரகத்தை விட கொடூரமான ஒரு லைஃப். இதெல்லாம் புரியறதுக்கு ஒரு 40 இயர்ஸ் ஆகிடும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு இந்த உண்மை வந்து அந்த கூட வாழ்கிற ஆண்களுக்கு புரியும். அதுக்குள்ளே அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய இழந்திருப்பாங்க, நிறைய ஆத்திரம் இருக்கும், வெறுமை இருக்கும், நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே ஒரு ஸ்கேம் பண்ணிட்ட ஃபீல் இருக்கும். அப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க. நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஆண்கள் அந்த பெண்களை விட்டு வெளியில் போகிறாங்க இல்லையா, கிரே டைவர்ஸ்னு சொல்கிறோம்ல. ஆனால் அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து அவங்கள பாவி குழந்தைங்களை விட்டுட்டு போகிறான், இத்தனை வயசுக்கு மேலே அவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்க ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை வந்து ஒரு 20 இயர்ஸோ 30 இயர்ஸோ அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால்
ஆண்களுக்கும் வந்துட்டு அன்பு, பாசம், பரிவு, பச்சாதாபம் இதெல்லாமே தேவைப்படுது. காதல் எல்லாமே தேவைப்படுது. அதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கல்யாணமே பண்ணி வைக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து இந்த மாதிரி ஒரு எந்த விதமான எம்பத்தியும் இல்லாத ஒரு பெண் கூட வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின், மேஜை, நாற்காலி மாதிரி தான் ஹஸ்பண்டு, குழந்தைங்க எல்லாருமே. உங்களுக்கு இந்த வீடியோ புரியல அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் புரியுதான்னு பாருங்கள். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியை ஹக் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு மரக்கட்டை இருக்கு இல்லையா, அதை ஹக் பண்ணிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் இது. நம்ம அவங்க கூட வாழும் பொழுது நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாது. நம்மளே ஒரு டெட் சோல் மாதிரி தான் நமக்கு தோணும். நம்மளே வந்துட்டு சபிச்சுக்குவோம். சூசைடல் தாட்ஸ் இருக்கும். நம்மளோட அந்த உணர்ச்சிகளுக்கு, நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வேலிடேஷன் இருக்காது. எதையுமே நம்மளால் ஷேர் பண்ணிக்கவே முடியாது. அவங்க லிசன் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து ஈராக் ப்ராப்ளம், இலங்கையில் நடக்கிற சண்டை, யுத்தம், சவுத் ஆஃப்ரிக்கா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பாவம் அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் கண்ணுக்கு நேராக நம்மளோட பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட சொல்ல போகும்பொழுது அவங்க லிசன் பண்ணவே மாட்டாங்க. அது பயங்கர கொடுமை. அவங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கிற ஒருத்தர் தன்னோட பிரச்சனையை ஒய்ஃப் கிட்ட சொல்ல போகும்பொழுது இதெல்லாம் வந்து லிசன் பண்ணாமே நான் பால் காய்ச்ச போகிறேன், மோர் காய்ச்ச போகிறேன், துணி துவைக்க போகிறேன், நான் வெளியில் போகிறேன் அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து அவாய்ட் பண்ணி அதை வந்து கேட்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய அவமானம், அது எவ்வளோ பெரிய இன்சல்ட் தெரியுமா? அது நம்மளோட ஈகோவை வந்து கிக் பண்ணும். அந்த மாதிரி நம்ம வாழவே முடியாது. அது ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு தேவையான நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவங்க ஏன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொசைட்டியோட வேலிடேஷனுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கழுத்தில் தாலி கட்டிட்டதுனால அவங்க ஹஸ்பண்டோட டியூட்டியை அவங்க செஞ்சு தான் ஆகணும். அவர் இறந்தப்புறமும் கூட அதனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து விக்டிம் மோடில் இருந்து அதையும் வந்து அவங்க வந்து அனுபவிச்சுக்குவாங்க. அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தான் அவங்களுக்கே தவிர அவங்க ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட குழந்தைகளும் அப்படி தான். இவங்க ஒரு பையன் வீட்டில் இருக்காங்கன்னா அந்த பையன் எவ்வளோ தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணாலும் அந்த பையனையே அவங்க குறை சொல்லுவாங்க. வெளியில் போய் அந்த பையன்கிட்டையும் அவங்க அன்பாக இருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் நம்ம சொசைட்டியில் பெண்கள் இருக்காங்க. ஆனால் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க மேலே ஒரே எம்பத்தி, அம்மாவை பற்றி பேசக்கூடாது, ஒய்ஃபை பற்றி பேசக்கூடாதுன்னு அப்போ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கேட் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. பட் அங்கங்கே அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட பெயின் தெரியும். இந்த பெண்கள் எப்போதுமே அந்த சொந்த வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்டு, குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி இருக்கும். அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட் தான் ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது. அதாவது வேத்த ஆள் ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பார். அது அவங்க அம்மாவாக இருக்கலாம், மச்சாங்காரனாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு குழந்தையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு பாட்டியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி எதுவுமே மனிதர்களை வச்சுக்க முடியல அப்படின்னா ஒரு நாயாவது இருக்கும். அந்த தேர்ட் பர்சன் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு அசௌகரியமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அவங்க இருக்கிற வீடு. அவங்க கூட நேரடியாக நம்மளோட உரிமைகளை வந்து நம்ம கேட்க முடியாது. இப்போ அம்மா அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீ அப்படி நம்ம பேச முடியாது. நடுவில் அது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எதுவுமே இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும், அது நமக்கு தான் இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. ஸோ நம்ம பிரச்சனையை கட்டிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க பழகிற எல்லாருமே வந்துட்டு இவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய, இவங்க மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு வன்மம், பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை நேரடியாகவே வெளியில் வார்த்தைகளாகவும் குணங்களாலும் வெளிப்படுத்துகிறவங்களோட தான் இந்த பெண்கள் போய் பழகுவாங்க. அதனால் நிறைய தீய மனிதர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைவாங்க. அதனால் அந்த குடும்பம் நிறைய கஷ்டப்படும். இதை தவிரவும் நம்ம வெளியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பாவம், அவங்க ரொம்ப பாவி, அவங்கள நீ பத்திரமா பார்த்துக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, நேரடியாக என்னோடய ஹஸ்பண்ட் என்னை கவனிக்கல, என் குழந்தைங்க என் மேலே பாசமாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இன்டைரக்டாக வரும் பாப்பா, வருவாங்க, அவங்களுக்குலாம் எங்கே நேரம் இருக்குது, அவங்களாம் வேலையில் பிஸியாக இருக்காங்க, என்ன எங்கே அவங்களுக்கு ஞாபகம் இருக்க போகுது, இந்த மாதிரி ஒரு பூடகமாக பேசுவாங்க. அதாவது கவனிக்கல, பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் யாரோ நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமாகவும் ஒரு மர்மமாகவும் ஒரு குழப்பமாகவுமே வந்து நம்ம லைஃப் போயிட்டு இருக்கோம். எனிவே, இந்த மாதிரி இந்திய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இந்த டார்க் சைடு பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இந்த மாதிரி பெண்களாக இருக்க முடியாத, அந்த இதுக்குள்ளே ஃபிட் ஆகாத பெண்களெல்லாம் நீலாம்பரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. யாராவது நமக்கு சம்பாதிச்சு போட்டு நம்மளை எப்போதுமே யாராவது பார்த்துக்கிட்டே இருந்து
நமக்கு தேவையானதெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக இருக்கலாம். நம்மளோட வேலைகளை நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு, நம்மளையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து நீலாம்பரி மாதிரி தான் தெரியுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கள், ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் சந்தோஷமாக சாதாரண மனநிலையில் இருந்தால் இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க ஏதாவது ப்ராப்ளம் உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தனியாக வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிலையோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க இல்லையா? அப்போ இவங்களுக்கு வந்து அது சேஃபாக இருக்கும். அதனால் அதை போய் அவங்க என்னென்னே கேட்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம பேப்பர்லலாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா? அவங்க ரொம்ப நாளாக அந்த குழந்தைங்க வந்து அப்யூஸில் இருந்தாங்க, இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அது எப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி குடும்பத்தில் தெரியாது. ஏன்னா அவங்க ப்ராப்ளமாக இருக்கும் பொழுது இவங்க வந்து சேஃப்டியாக இருக்கிறதுனால அதை போய் கேட்க மாட்டாங்க. இதே வந்து பாசமாக அன்பாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் அவங்க ஒரு நாள் நைட்டு தூங்கலைன்னா கூட ஏன் தூங்கலைன்னு கேட்பாங்க. அவங்க பிரச்சனையாக இருந்தாங்க அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அவங்கள ஒரு சாதாரண மனநிலைக்கு கொண்டு வந்து நல்ல விதமாக வைக்கிறதுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க வருஷக்கணக்காக தூங்காமல் இருப்பாங்க, வருஷக்கணக்காக சாப்பிடாம இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் எதுவுமே இருக்காது. பட் அதெல்லாம் வந்து யாரும் எதுவும் கேட்டுக்கவே மாட்டாங்க. அது 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 மாதிரி எதுக்காக வந்து ஒரு ஃபேமிலியை அமைச்சு நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதே எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. இவங்க லவ் பண்ணுற மாதிரி நம்ம மேலே அக்கறை இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்போது நம்ம ஒரு அபாண்டனாக நிற்கும்போது பார்த்தா இவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, நமக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க. அந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட பிரச்சனைகள், அவமானம் இதெல்லாம் இவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதும்பாங்களா, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆறுதல் அவங்க சொல்லவே மாட்டாங்க. உண்மையிலேயே நம்ம எல்லாருமே வந்து நிறைய கஷ்டப்படுவோம், நிறையா அவஸ்தைப்படுவோம். அதெல்லாம் வந்து இவங்களால தான் வருதுன்னு தெரியாமல் நம்ம இவங்கக்கிட்டேயே தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம இவங்க கண்ணுக்கு எதிரில் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ இல்லை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்களோ கூட இவங்க வந்து எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளோட விதி. அது அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இருக்கிறதும் அந்த முடிவை எடுத்ததுக்கும் காரணம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பெண்களோட வாழும் பொழுது நமக்கு சூசைடல் தாட் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது போகவே போகாது. நம்மளே சபிச்சுக்குவோம், நம்மளை கேவலமாக நினச்சிப்போம். இந்த மாதிரி பெண்களோட வாழ்கிற ஹஸ்பண்ட் வந்து உனக்கு என்னை விட நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கணும், நீ நல்லா வாழணும் அப்படின்னு தன்னோட வாயாலேயே சொல்லுவாங்க. குழந்தைங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல பொண்ணு பிறந்திருக்கணும், நல்ல பையன் பிறந்திருக்கணும் அப்படியெல்லாம் நம்மளையே அவங்களுக்கு சொல்ல வைப்பாங்க. அந்தளவுக்கு நம்மளை வந்து கில்ட்டியாகவும் ஒரு ஒர்த்லெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ண வைப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரியும் பொழுது நம்மளால் அவங்க கூட வாழ முடியாது. அப்போ நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கும் பொழுது அதான் அம்மான்ற உறவு, ஒய்ஃப்ன்ற உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களே தவிர வேறு எந்த வேலிடான ரீசனுமே இருக்காது. அதனால் யாரும் வந்துட்டு அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு 40 இயர்ஸுக்கு மேலே 50 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஆண் வந்து அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் போய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி தவறாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்களும் வந்து மனிதர்கள் தான். பெண்கள் வந்துட்டு லேசாகனாலே வந்துட்டு வெளியில் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அம்மா வீட்லேருந்து ஆள் கூப்பிட்டு வந்துடுறாங்க. பட் ஆண்களுக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு புரியறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகிடும். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்களும் அன்பு, அரவணைப்பு, காதல் இதெல்லாம் பெறுறதுக்கு தகுதியானவங்க தான். அவங்களும் ஒரு மனித பிறவி தான். அவங்களும் வந்துட்டு எம்பத்தியோட, பரிவோட, பச்சாதாபத்தோட நடத்தப்பட வேண்டிய ஒரு மனிதர்கள் தான். அவங்க இந்த மாதிரி ஒரு சுமை தாங்கி மாதிரி உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்துட்டு குழந்தைங்களோட பாசமும் இல்லாமல் எந்த குழந்தைக்காக அவங்க உழைச்சாங்களோ அந்த குழந்தைங்களையே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு எதிராக திருப்பிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட சப்போர்ட்டும் இருக்காது. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர் ஆனும்போது அவரால் எந்த யூஸும் இல்லைங்கும் போது இந்த அம்மாக்கள் வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆண்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கவே முடியாது, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி எப்படி இருக்க முடியும்? இவங்க வந்து ஏன் வந்து இந்த பெண்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், எனக்கு இது வேண்டாம், என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து வெளியில் போகிறாங்க. அது வந்து தப்பு கிடையாது. ஔவையார் கொடியது எது அப்படின்னு கேட்குறதுக்கு தொழுநோயை சொல்லியிருக்காங்க இல்லையா? அதன்னும் கொடியது அன்பிலா பெண்டீர்.
அதனினும் கொடியது அவர் தம் கையால் இன்புற உண்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு யாரோ அந்த மாதிரி சாப்பாடு போட்டிருக்காங்க இல்லையா, அதை அனுபவிச்சுட்டு தான் அவங்க இது மாதிரி எழுதியிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஸோ இந்த அன்பிலா பெண்டீர் கையால் சாப்பிட்றது, அவங்க கூட வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம நரகத்திலேயே இருக்கலாம். ஒரு நாய் பூனை கூட ஒரு அன்பில்லாத இடத்துல இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் மட்டும் ஏன் இருக்கணும்? இந்த மாதிரி பெண்கள்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிற அந்த ஆண்கள் உடனே போய் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. அதிலிருந்து வெளிவந்து தன்னை ஹீல் பண்ணி அவங்க ஒரு சாதாரண மனுஷனாக மாறுறதுக்கே வந்துட்டு 10-15 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே அவங்க லைஃபே முடிஞ்சு போயிடும். அவங்க லைஃப்பில் மிச்சம் இருக்கிற காலங்கள் எல்லாமே ஹீலிங்லேயே போயிடும். சைல்ட்ஹுட்லேருந்து அந்த பெண்கள் கூட வளர்கிற குழந்தைங்க தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்போது 40 வயசு 50 வயசுக்கு மேலே வெளியில் போகிற அவங்க வந்து ஹீல் பண்ணிக்கிறதுங்கிறது இன்னும் கஷ்டம். உங்கள் அப்பா கிட்ட பேசலை அப்படின்னா இன்றைக்கி போய் பேசுங்க. உங்களுடைய அக்கா, தங்கச்சி, ஒய்ஃப் இவங்ககிட்டலாம் நீங்கள் நேரடியாக பேசாமல் இருக்கீங்க, உங்கள் வீட்டு நாய் கூட நேரடியாக பேசாமல் இருக்கீங்க, கடவுள் கூட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே போய் எல்லார் கூடயும் நேரடியாக பேசுங்க. உங்களுக்கு நடுவில் எந்த ஆட்களும் தேவை கிடையாது. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.